வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, கொத்தவரங்காய் பொரியல். இதில் நிறைய அயன், வைட்டமின்ஸ், ஃபைபர் கண்டென்ட்லாம் அதிகமாகவே இருக்குது. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கிளஸ்டர் பீன்ஸ் ஒரு 150 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது இது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தட்டி வச்சுருக்க பூண்டும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் பூண்டோட ஃப்ளேவரெலாம் நல்லா இறங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், இப்போது கொத்தவரங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இது வேகிறதுக்கு 1 கப் தண்ணி சேர்க்குறேன். இப்போது இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே சிம்மில் இருக்கட்டும். இப்போது காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் வேக வச்சு பருப்பு இல்லைன்னா பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக துருவிய தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ ரொம்ப சுவையான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது டயபெட்டிஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது. ஸோ ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ரொம்ப டேஸ்டி கூட. ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபீஸ்க்கு எங்கள் சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.